தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல அரசியல் எப்படி போகுது அப்படின்னு நம்ம யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாகவும் ஆச்சரியமானதாகவும் வியப்பாகவும் இருக்கு தமிழக அரசியல் களம். அப்படி என்ன பரபரப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக ரெண்டாக பிளவுபட்டுச்சு அப்படின்னு செய்திகள் நமக்கு வருது. அதிமுக ஏற்கனவே 2, 3, 4, 5ஆக பிளவுபட்டு போயிருக்கு. இதுல என்னடா மறுபடியும் 2ஆக பிளவுபட்டு போயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சது. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி அமைச்சு நாங்க திமுகவை ஒழிக்க போறோம், திமுகவை ஆட்சி கட்டுல இருந்து இறக்க போறோம், திமுக வாழ்க்கையை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு. இதனால பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைய தூக்கணும், அவர் தூக்கினாதான் நாங்க பிஜேபியோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வச்சதாகவும், அமித்ஷா உடனே என்ன பண்ணிட்டாரு, அண்ணாமலை நீ வெளியே போப்பா, நயினார் நாகேந்திரன் நீ உள்ள வாப்பா, நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 28 தொகுதிகளை பிஜேபி அதிமுக கிட்ட கேட்டுச்சு. அதிமுகவும் ஒரு கணக்கு போட்டு ஜெயிக்கவே முடியாத ஒரு தொகுதிகளை 28 தொகுதிகளும் பிஜேபி கொடுத்துச்சு. அதுல ஒரு தொகுதி வின் பண்ணிட்டாங்க பிஜேபி. மற்ற 27 தொகுதியிலையும் மண்ண கவிட்டாங்க. இதனால இந்த தோல்வியால எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய இடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சி.வி. சண்முகம் தலைமையிலான எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே ஒரு தலைமையா இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க தோத்துட்டீங்க, எலெக்ஷன்ல இப்படி ஆகி போச்சு, அதனால நம்ம எம்எல்ஏக்கள் வின் பண்ண 47 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணலாம், தாவேக தலைவருமான தமிழக முதல்வருமான விஜய் அவர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிடலாம். ஆதரவு தெரிவிச்சு பிஜேபி கூட்டணியை இதோட முடிச்சுட்டு நம்ம புது கூட்டணி அமைக்க நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ நோ நோ, கூட்டணி எல்லாம் முறிக்க முடியாது, அதிமுக கெடுக்காதீங்க, நீங்க ஒண்ணுமா இருக்கிற அதிமுக தொண்டர்கள் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்கிறாங்க அதிமுகவில், அதனால நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகத்தை ஒரு மாதிரி பேசினதாகவும் தகவல் வெளியாச்சு. இதனால 2 தரப்பும் அவங்கவுங்க மாத்தி மாத்தி மீட்டிங்க போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க கோரி அவரோட ஆதரவாளர்களான தளவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியன் இவங்க எல்லாருமே தற்காலிக சபாநாயகராக இருந்த கருப்பையா கிட்ட ஒரு மனுவை கடிதத்தை கொடுத்தாங்க. சட்டமன்ற குழு தலைவரா எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவரா ஓஎஸ் மணியனையும் நீங்க நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொடுத்தாங்க. அந்த 47 வின் பண்ணாங்கல்ல, அந்த 47ல 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அந்த கடிதத்தை வழங்கினாங்க. உடனே நம்ம சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக சட்டமன்ற குழு தலைவரை எஸ்.பி. வேலுமணியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கடிதத்தையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செய்தியாளரை இன்னைக்கு சந்திக்கும் போது சி.வி. சண்முகம் என்ன சொன்னாருன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஆதரிக்குது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய இடியா விழுந்திருக்கு. என்னடா இது, நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ், செங்கோட்டையன், நமக்கு எதிராக வேலை பார்த்தவங்க எல்லாருமே நம்ம தனித்தனியா செதற அடிச்சோம், இன்க்ளூடிங் சசிகலா அவர்களையும் செதற அடிச்சோம். ஆனா இப்போ இவங்க நம்ம கூட நமக்கே ஆப்பு வச்சிருவாங்க போலியே, என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க நிலைமையில நாங்க 30 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில இனிமே அதிமுக இல்ல, எந்த கூட்டணியிலும் அதிமுக இல்ல அப்படின்னும் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இனிமே புது கூட்டணிக்கு தான் நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சி.வி. சண்முகம் எந்த பதவியும் கேட்கல. சி.வி. சண்முகம் தலைமையில தான் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே போய் தற்காலிக சபாநாயகராக இருந்த கருப்பையா கிட்ட மனுவை கொடுத்தாங்க.
இதுல சி.வி. சண்முகம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சி.வி. சண்முகம் வந்து அதிமுகவை கைப்பற்றலாம் அப்படின்னும், அதிமுக பொதுச் செயலாளரா நாம இருந்துக்கலாம், அந்த பதவியில நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதா அரசியல் விமர்சகர்களும் அரசியல் தரப்புல இருந்து அரசல் புரசலா தகவல் வெளியாகுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாபெரும் ஒரு இடி தான் விழுந்திருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலும் சரி, அதுக்கப்புறம் அவர் தலைமையில இருந்த காலத்திலும் சரி, பொதுச்செயலாளர் இருந்த காலத்துல ஒரு தேர்தல் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு தேர்தலும் வின் பண்ணல. நிறைய பேர் என்னென்னவோ சொன்னாங்க, பிஜேபி கூட்டணிக்கு போவாதீங்க, நம்மளே தனியா நிற்போம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைந்த அதிமுக வந்து நம்ம பெருசா நிற்போம், அப்பதான் நம்ம திமுக ஒழிக்க முடியும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனா தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்றதுதான் எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அந்தோட வெளிப்பாடு தான் இந்த தோல்விகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல சி.வி. சண்முகம் தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று ஒரு தேர்தலும் வின் பண்ணல, எல்லாரும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல பிஜேபியோட திட்டம் நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு வராங்க. பிஜேபி அதிமுக வந்து ஒழிக்கணும், அதிமுக வந்து பிளவுபடுத்தி அது ஒரு அல்லுசுல்லா ஆக்கணும் அப்படின்னு தான் பிஜேபி நினைச்சிருக்கு. அதை வந்து இந்த தேர்தல்ல பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிஜேபி அதிமுகவை முடிச்சாதான் நாம அந்த இடத்துக்கு வந்து அதிமுகவை கைப்பற்றி அந்த இடத்துக்கு வந்து அடுத்து நம்ம தமிழகத்துல பிஜேபி கட்சியை வந்து காலூன்ற முடியும், காலூன்ற வைக்க முடியும், தாமரை மலர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு மறைமுகமா இந்த வேலையை பார்த்திருக்காங்க. திமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவையே அவரே தலைமையேற்று ஒழிச்சிருக்கிறாரு. இப்போ அதிமுக பிளவுபட்டு அங்கங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாதிரி இருக்குது. இது நிறைய அதிமுக தொண்டர்கள் மத்தியில மனக்கவலையும் மனக்கசப்பும் உண்டு பண்ணியிருக்கு. இதனால சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அப்படின்னு 2 பிரிவா பிரிக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடப்பாடி பழனிசாமி பதவி வந்து விலகணும், ஏன்னா தோல்வியை காரணம் காட்டி தோல்விக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு வராங்க. சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதுல யாரு அதிமுக பொதுச் செயலாளர், அடுத்த கட்ட கூட்டணிக்கான நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னும் சி.வி. சண்முகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா திமுகவுக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பக்கம் பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா எல்லாமே வந்து அங்கங்க இங்கங்க சொல்லிட்டு தான் நம்ம கூப்பிட்டு ஒரு ஆட்சி அமைச்சிருக்கோம். இப்போ 30 எம்எல்ஏக்கள் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா நமக்கு பயமே கிடையாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நேத்து தமிழகத்துடைய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் போயிட்டு வாழ்த்து பெற்றிருக்காரு. இது வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா அண்ணா அவர்கள் முதல்வரா பதவியேற்கும் போது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. அதே பாணியை வந்து தமிழக வெற்றி கழக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் வந்து இந்த பாணியை வந்து எடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப வரவேற்பு தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாராட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதுவும் மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. பள்ளிகள், கல்லூரிகள், ஹாஸ்பிட்டல், கோவில், பேருந்து நிலையம், இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாம் உடனே மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய வரவேற்பையும் எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பை பெற்றிருக்கு. முதல்வருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமும் இருக்கு. இப்படியான அரசியலை வந்து இந்த மாதிரியான ஒரு புது அரசியலை தான், இந்த மாதிரியான ஒரு புதுமையான அரசியலை தான், மாற்றத்தை தான் தமிழக மக்கள் வந்து விரும்பினாங்க. கூடிய விரைவில்
தமிழக முதல்வர் என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வராரு, மக்களுக்கான அரசியலை என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதிமுக யார் கையில இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பொறுத்துதான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பா அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த தோல்வி அவங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டு பண்ணி இருக்கு. இதனால தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும், பிஜேபிக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சது அவங்க தானே, இதுக்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில இருந்து சீக்கிரம் விலகுவாரு, சீக்கிரம் விலக வச்சிருவாங்க, சி.வி. சண்முகம் அந்த பதவிக்கு வருவாரு அப்படின்னும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் தரப்புல இருந்து அரசியல் புரசலான தகவல் வெளியாகுது. இது அதிகாரப்பூர்வமா எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவுடைய இந்த நிலைமைக்கு, தற்போதைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.